இந்த சந்தோஷமான உயிர்த்தெழுந்த கால வேளையில நான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசுவை எப்படி அடக்கம் பண்ணாங்க, சிலுவையிலே ஜீவனை விட்ட ஆண்டவர் இயேசுவை எப்படி அடக்கம் பண்ணாங்க, யாரெல்லாம் அடக்கம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை சுருக்கமாக இன்று உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமார் 6 மணி நேரத்திற்குள் ஜீவனை விட்டார். அதுக்கு பிறகு அவருடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து கீழே இறக்கினார்கள். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு ஜீவனை விட்ட பிறகு சாயங்காலமான வேளையில் இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவிடத்திலே போய் ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். பாருங்கள், அரிமத்தியா என்கிற ஒரு ஊர்ல இருந்து யோசேப்பு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் வந்திருக்கிறான். யோசேப்பு என்கிற ஒரு நல்ல பெயர் பார்த்துக்கிடுங்க. பழைய ஏற்பாட்டிலும் யோசேப்பு பெயர் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலேயும் யோசேப்பு என்ற பெயர் வந்திருக்கிறது. இயேசுவை வளர்த்த தகப்பனுடைய பேரும் யோசேப்பு தான். இங்கே அரிமத்தியாவூர் யோசேப்பு என்று ஒரு மனுஷனை பற்றி நாம் அறிகிறோம். இந்த மனுஷன் ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை குறித்து பிலாத்துவிடத்தில் போய் கேட்டிருக்கிறான். பிலாத்து அன்றிருந்த கவர்னர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். A rich man named Joseph came to Jerusalem. He was a follower of Jesus from the town of Arimathea. அவர் ஒரு டவுன்ல இருந்து வந்திருக்கிறார். அரிமத்தேயா என்கிற டவுன்ல இருந்து வந்தவர் என்று ஆங்கில வேதாகமம் குறிப்பிடுகிறது. தமிழ் பைபிள்ல அரிமத்தியா ஊர் என்று சொல்லுகிறது. நான் நிச்சயமாக இங்கிலீஷ் பைபிளை தான் நம்புகிறேன். அரிமத்தியா என்பது டவுன். இட் மஸ்ட் பி a டவுன். அது ஒரு டவுன். இவர் யார் என்றால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின ஒரு மனுஷன் என்று தெரிகிறது. பாருங்கள், அந்த மத்தேயு 27:57 ரிச் மேன், பணக்கார மனுஷன். அரிமத்தியா இந்த டவுன்ல இருந்து வந்தவர் பணக்கார மனுஷன். ஆனால் இயேசுவை பின்பற்றினவர், a follower of Jesus. இயேசுவை பின்பற்றினவர். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சீஷன் என்கிற வார்த்தை 57 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இவரை பற்றி வேறு சில தகவல்கள் மற்ற சுவிசேஷங்களில் சொல்லப்படுகிறது. மத்தேயு அரிமத்தியாவூர் யோசேப்பை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஐஸ்வர்யமான மனுஷன், இயேசுவை பின்பற்றினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் அரிமத்தியாவூர் யோசேப்பை பற்றி சொல்கிறது. இவர் இயேசுவின் சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்துவிடத்திலே போய் கேட்கிறான். பிலாத்து கொடுக்க கட்டளை கொடுக்கிறான். அதுக்கு பிறகு 59 அந்த சரீரத்தை எடுத்து துயலான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் அவ்வளவுதான் சொல்லப்படுகிறது. தன்னுடைய புதிய கல்லறையிலே வைத்து வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டீங்களா? ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவிடம் போய் கேட்டு வாங்கினது இந்த யோசேப்பு. இவர் ஒரு ஐஸ்வர்யவான், ஆண்டவர் இயேசுவின் சீஷன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு இவ்வளவுதான் தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டால் இந்த அரிமத்தியாவூர் யோசேப்பை குறித்து இன்னும் சற்று அதிகமாக சொல்லப்படுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களை நாம் படிப்போமானால், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். அவர் ஒரு he was an important person, reputed person. அவர் கொஞ்சம் மரியாதைக்குரியவர், அவர் கொஞ்சம் செல்வாக்குடையவர். அப்படிதான் நம்ம இதில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. 15:43 படிக்கும் பொழுது பாருங்கள், அவர் இம்பார்ட்டன்ட் மேன், அவர் செல்வாக்குள்ளவர். இவரை பற்றி கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல an important member of the high council.
எருசலேமில் இருந்த கவுன்சில்ல மிக முக்கியமான ஒரு அங்கத்தினன். அடுத்து இவர் எப்படிப்பட்டவர்னா தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர். ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தவர். இன்னொரு விதமாய் சொன்னால் he was one of the people who wanted God's kingdom to come. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களில் இவரும் ஒருவர். பாருங்கள், இயேசுவின் சரீரத்தை யாரோ போய் கேட்டு வாங்கல. இயேசுவின் சீஷர்கள் ஒருவரும் போக முடியவில்லை. அவர்களுக்கு தைரியம் இல்லை, அவர்களுக்கு செல்வாக்கில்லை, அவர்களால் வெளியே நடமாட முடியவில்லை, பயந்து போயிருந்தாங்க. இந்த யோசேப்பு செல்வாக்குள்ளவர், அங்க உள்ள கவுன்சில முக்கிய அங்கத்தினர், ஆண்டவருடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர் என்று மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். அடுத்து லூக்கா சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வரையிலும் படிக்கிற வேளையில இந்த யோசேப்பு யார், எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவரை பற்றி மிகவும் அருமையாக லூக்கா குறிப்பிடுகிறார். 50 முதல் 53 வரையிலும் படிக்கிற வேளையில லூக்கா என்ன சொல்கிறார் இந்த யோசேப்பு பற்றி? A man, a good man. பாருங்கள், தமிழ் பைபிளில் உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கு. உத்தமன், நீதிமான். ஆங்கில பைபிளில் சொல்லியிருக்கு a good man, நல்ல மனிதன். அடுத்து அவர் நீதிமான், உத்தமன் என்று 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று அவர் நல்லவர், இன்னொன்று who lived the way God wanted, ஆண்டவர் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர். மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாக காத்திருந்தவர். இந்த பூமியிலே he was waiting for God's kingdom to come. இந்த பூமியில் ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர். ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லாமல் அவரிடத்தில் இன்னொரு சுபாவம் இருந்திருக்கிறது. அவர் ஆண்டவர் he did not agree to kill Jesus. கேட்டீங்களா? ஆண்டவர் இயேசுவை மற்ற யூத தலைவர்கள் கொலை செய்ய தீர்மானித்த வேளையில் இவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. He did not agree when the other Jewish leaders decided to kill Jesus. இயேசுவை மற்ற யூத தலைவர்கள் கொலை செய்யணும்னு நினைச்ச வேளையில, தீர்மானிச்ச வேளையில இவர் அதற்கு சம்மதியாதவர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்படியும் அந்த நாள்ல ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். அவர் எங்க? யூதர்களுடைய கவுன்சில், ஆலோசனை சங்கத்தில் ஒரு அந்தரங்க சீஷனாக இருந்திருக்கிறார். ஒரு உத்தமன், ஆண்டவருடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர், நீதிமான், நல்ல மனுஷன். அப்படியும் மனுஷன் இருந்திருக்கிறார். பணக்காரராக இருந்திருக்கிறார், இயேசுவை பின்பற்றினவராக இருந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்யணும்னு சத்தம் எழுப்பினார்கள். இந்த யோசேப்பு அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. such a great man. இந்த யோசேப்பை பெரிய ஒரு மனுஷனாக நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. not an ordinary man. இவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. இப்படி ஒரு மனுஷன் அன்றைக்கு இருந்திருக்கிறான். அது போல நம்ம இருக்கலாமா? ஹல்லேலூயா. is it possible? நம்மால முடியுமா? எல்லாரும் ஏக மனதாக இவனை அகற்றுவனை சிலுவையில் அறையும் ஒரு மனதா நிற்கிறாங்க. கவர்னர் பிலாத்துவால ஒன்றும் செய்ய முடியாம இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துறாரு. இந்த ஒரே மனுஷன் சம்மதிக்கவே இல்லை கடைசி வரை. he did not agree to kill Jesus. அப்படியெல்லாம் நம்மால இருக்க முடியுமா? முடியுமா? பணக்கார மனுஷன், செல்வாக்குள்ள மனுஷன் அப்படி இருந்திருக்கிறார் என்று லூக்கா ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்ம செல்வாக்குள்ளவங்களா, பணக்காரங்களா? நம்ம ஒரு கமிட்டியில, ஒரு கவுன்சில் வார்டில் ஒரு கவுன்சிலராக, அல்லாட்ட ஒரு பிரசிடென்டாக, ஒரு எம்எல்ஏயாக, ஒரு எம்பியாக ஒரு பதவியில் இருந்தா முடியுமா? எல்லாரும் சொல்றது சம்மதிச்சாதான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா யாரும் ஒத்துக்கிடுவான். இவர் ரொம்ப வித்தியாசமான ஆளு. நான் இன்னொரு விதமா சொன்னா, he must have been a straightforward man. ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கலாமா? இருக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்தரங்க சீஷன். ஆண்டவர் இயேசுவின் ஒரு அந்தரங்க சீஷனாக இவர் இருந்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? Joseph was a follower of Jesus,
But he did not tell anyone because he was afraid of the Jewish leaders. அந்த யூத தலைவர்களை கண்டு பயந்து வெளியரங்கமாக அவர் யாருக்கும் சொல்லல, அந்தரங்கமாக ரகசியமாக இயேசுவின் சிஷ்யனாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ எவ்வளவு காலம்? இயேசு சிலுவை மரணம் வரையிலும் தான் அந்தரங்க சீசன். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இயேசு சிலுவையில ஜீவனை விட்ட பிறகு இவர் துணிஞ்சிட்டார். இனிமேல் பயந்துட்டு ஒதுங்கிட்டு இனி நம்ம இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. லெட் மீ பி போல்ட். நம்ம தைரியம் அடைஞ்சிருவோம். அவர் தைரியப்பட்டுட்டார். He must be a very bold man, courageous man. Hallelujah. நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்ம பின்பற்றின இயேசுவை இவனு எல்லாம் சேர்ந்து கொண்டு போட்டா நம்ம சம்மதிக்கல. இனி நம்ம ஒதுங்கி இருந்தா சரிப்பட்டு வராது. இனி துணிஞ்சிட வேண்டியதுதான், தைரியம் அடைந்துட வேண்டியதுதான். பிலாத்துவிடத்துல போய் கேட்டுட்டார், பாத்தீங்களா? துணிந்து போயிட்டார், தைரியமாயிட்டார். இனிமேல் பயப்படக்கூடாது. நம்ம அந்த இயேசுவின் மரணம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஒப்பான ஞானஸ்நானம் என்று பவுல் அப்போஸ்தலர் ரோம சபைக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இனிமேல் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி நடக்கூடாது. உங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, உங்க வீட்டிலேன்னு வச்சுக்கணுங்க. நீங்க ஞானஸ்நானம் பெற்றாச்சு. ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு பயம் இல்லாட்டா கொஞ்ச நாள் கழிச்சாது மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பொட்டு பூ வச்சு. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? பேசுறார நினைச்சிட்டு மாப்பிள்ளைக்கு கழுத்தை கொடுத்து அங்க சாமிக்கு ஒரு இதுல சாலியை கட்ட போற நடக்காத விஷயம். நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், இனி அந்த வழியில நீங்க பார்க்காதுங்க. தைரியம் அடைஞ்சிடணும், துணிச்சலாயிரணும். எவ்வளவு காலம் நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றது உள்ளதை சொல்லிட வேண்டியது. அப்ப அவங்க ரூட்டை மாத்திடுவாங்க. பிறகு என்னதான் செய்யணுமா நீ சொல்லு. எனக்கு இயேசுநாதரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற பையன் தான் வேணும். அப்படியா? அப்படிதான், அதுவே தான் கரெக்ட், அதுதான் தைரியம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு கோழையாக துணிந்தவனுக்கு துக்கம் ஏது என்று ஒரு வார்த்தை, ஒரு பழமொழி நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. துணிஞ்சாச்சா, தெம்பு வந்துட்டா, தைரியம் வந்துட்டா. ஞானஸ்நானம் வரையிலும் பயந்து இருந்தோம். ஞானஸ்நானத்துக்கு ஒரு இல்லைங்க பயம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் என்ன பற்றி நீங்க வேற எதுவும் பார்க்காதுங்க. நான் அந்த பழைய மார்க்கத்தில், புறஜாதிகளின் மார்க்கத்தில், அஞ்ஞான மார்க்கத்தில் நான் இனி ஈடுபட போகிறது இல்லை. அதை தெளிவுபடுத்திக்கணும். Let us be bold. அப்ப நாங்க எங்க போவோம்? எங்களை தெருவில் எல்லாம் விடுவாங்க, எங்களை குடும்பத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களே. அப்படியா? அப்ப என்ன செய்யலாம்? எங்கேயாவது காட்டுக்கு போயிடுவோமே. காட்டுக்கு போயிடலாமா? காட்டுக்கு போகண்டா. நம்பூதிரி பிராமண குடும்பத்தில் கேரளாவில் பொன்னம்மான்னு ஒரு வாலிப பொண்ணை 16 வயசுல வெளியே விட்டுட்டாங்க. உடுத்த துணியோடு எடுத்த பைபிளோட வெளியே வந்து போயிட்டா. 16 வயசு அழகான பொண்ணு. நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கிறேன், வயசான காலத்தில் பார்த்தேன். அவ்வளோ வயசானவங்க. பொன்னம்மா நம்பூதிரி பிராமண குடும்பத்தில் உள்ளவா. கேட்டியா? அதுல மாமி கேட்கிறியா? வாலிப பொண்ணு துணிச்சலா இறங்கிட்டா. அவளை ஆண்டவர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. 94 வயதுக்கு மேலாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போனாங்க. உலகத்தின் பல நாடுகளுக்கு தேவன் கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆண்டவருக்காக வைராக்கியமா தைரியமா துணிச்சலா நின்னா ஆண்டவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர். கும்பகோணத்துக்கு வந்திருந்தாங்க. இங்க ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்களை பற்றி கேள்விப்பட்டாங்க. நானும் என் மனைவி இருந்தவர்கள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன பாட்டு பாடினாங்க. ஒரு டேமரின் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பியூட்டிஃபுல் மேன். அழகான அம்மா. அப்ப இள வயசுல எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. சுருட்ட முடி, வெரி குட் பர்சனாலிட்டி, நல்ல அழகான ஒரு முகரூபம், உயரமா இருந்தாங்க. எவ்வளவு வல்லமையோடு பாடினாங்க. அந்த டாக்டர் வீட்டு மாடியில நடந்த ஜெப கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை வல்லமையோடு சொன்னார்கள். அவர் வந்து சென்று பல ஆண்டுகள் ஆகியும் நாங்களும் மறக்கவில்லை, அந்த டாக்டரும் மறக்கவில்லை. அவர் சொல்றாரு, அவங்க வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா. அடுத்து ஒருவர் வந்திருந்தாரு. அவர் பேரு சாமுவேல் கணேஷ். அவரும் ஐயர் குடும்பத்தில் உள்ளவர். சீனிவாச சாஸ்திரிகளுடைய பேரன். அவர் கும்பகோணத்தில் மகாமத்தில் உபநித நடத்திற்கு வந்திருந்திருக்கிறாரு. அவருக்கு மூக்கு மட்டும் பெங்களூரு அந்த பச்சை மிளகா இருக்கும், அது ஒரு பெருசா இருக்கும். பெரிய ஆள் ஜெய்காண்டிக் ஃபிகர். சாமுவேல் கணேஷ். யோவான் சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க அப்படிதான் பேசுவார். தூய தமிழ் எப்படி பேசுவார். அவருக்கு குடும்பத்தில் உள்ளவங்க இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கிட்டதும் அவருக்கு அண்ணன் கழுத்துல கையை கொடுத்து வீடை விட்டு வெளியே அனுப்பிட்டாப்புல. அவங்க அம்மா சொல்லிட்டாப்புல, நீ எனக்கு மகனும் அல்ல, நான் உனக்கு தாயும் அல்ல. சுமார் 2 வாரங்களுக்கு மேலாக சென்னை பட்டணத்தின் தெருக்களிலே பிச்சை எடுத்தவராக அலைந்து திரிந்து கொண்டிருந்திருக்கிறார். ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்தினார். அவருக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தார். அவருக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார். நல்ல வாழ்வை கொடுத்தார். உலகத்தின் பல நாடுகளுக்கு கொண்டு சென்றார். இன்றும் ஜீவிக்கிறார் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்க குடும்பத்தில் இந்த சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ ஆண்டவருக்கா வைராக்கியம் இருப்பியா, உயிர் செலவு இயேசு உன்னை கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. தைரியம் அடைஞ்சிடணும். ஞான ஸ்நானம் பாருங்க. கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கடைந்த பிறகு இனிமேல் இந்த யோசேப்பு பயந்தாங்கோழியா இருக்க முடியாது. அவருக்கு தைரியம் வந்துட்டு, துணிச்சல் வந்துட்டு. எவ்வளவு காலம் பயந்து பயந்து நம்ம வாழ்றது நீங்க யோசிச்சு பாருங்களா. பயந்து பயந்து எவ்வளவு காலம் வாழ்றது. அவனுக்கு பயந்து, இவனுக்கு பயந்து, மாமனுக்கு பயந்து, மச்சானுக்கு பயந்து, தம்பிக்கு பயந்து, மகனுக்கு பயந்து, மகளுக்கு பயந்து, மருமகளுக்கு பயந்து. மருமக கோச்சு விடுவாள். அவன் நமக்கு சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டாள். மருமகளுக்கு மாமியார் சாப்பாடு போடணுமா, மாமியார் மருமகளுக்கு சாப்பாடு போடணுமா? இங்க எப்படி குடும்பத்தை அமைச்சிருக்கிறீங்களோ அது போலதான். மருமகளே நீ எங்க வீட்டுக்கு வந்துட்ட. ஒரு நாள் ஒரு மாமியார் சொன்னாங்க. அது நான் நேரில் கேட்ட நினைப்பில்லை. என்கிட்ட வந்து சொன்னாங்க, மருமக வந்துட்டா இனி நீங்க எல்லாரும் அவள்கிட்ட இருந்துதான் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னு மாமியார் சொன்னாங்க. பிறகு கடைசியில மாமியாருக்கு தான் அவ ஆப்பு வச்சா. அவ மாமியாருக்கு ஆப்பு வச்சு மாமியாருக்கே ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது, எனக்கு தெரியும். நான் இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட முடியாதப்பா. உங்க விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லுங்க. மாமியாரா மருமகளா பிரச்சனை பார்த்துக்கிடுவோம். பயம் இல்லை. நம்ம கிறிஸ்துவுடைய மரணத்திலே பங்கு பெற்று விட்டோம். இனி பயப்பட மாட்டோம். இனி தைரியம் அடைவோம். இனி எந்த அதிகாரியிடத்திலும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவங்க வேன் செக்கிங், வண்டி செக்கிங் நடக்குது. கருப்பூர்ல நடக்குது, இங்க மேம்பாலத்தில் நடக்குது, அங்க அசூர்ல நடக்குது, நாகூர்ல நடக்குது. வண்டியை ஒரு நாளைக்கு 2 தடவை கை காட்டுறாங்க. சார், கரிக்குளத்திலிருந்து வண்டி வருது, அசூர் போயிட்டு வருது. உங்க பேரு, என் பேரை சொல்லிட்டு நீங்க என்ன செய்கிறீங்க? நான் ஆண்டவர் இயேசுக்கு ஊழியம் செய்கிறேன். போங்க போங்க, தேங்க்யூ. போலீஸ் அதிகாரி தேங்க்யூ சொல்றாரு. சார் ஏன் சொல்றாரு? அவருக்கு தெரியுது நம்ம யாருன்னு. புரியுதா? நீங்க பயந்து பயந்து நீங்க நடக்கிறதும் பார்க்கறதும் வச்சுக்கிட்டுமே பலருக்கும் உங்களை பற்றி ஒரு இலக்காரமா போகுது. உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு மாதிரி தரக்குறைவா போயிட்டு. Let us be bold for God. Hallelujah. ஆண்டவருக்கு தைரியமா நிக்கணும்ப்பா. நீங்க யாரு? சென்னை பட்டணத்தில் அண்ணா நகர்ல பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற வேளையில என்னோடு கூட பைபிள் காலேஜ் படித்த தம்பி மார்க்க சொன்னேன். பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீட்டா சுத்தமா நம்ம வெளியே போனோம். அந்த அண்ணா ஸ்கொயருக்கு போற வேளையில நீங்க வெளியே போற வேளையில இந்த லுங்கியை உடுத்துட்டு இந்த காட்டா வாக்கில் போகக்கூடாது, டீசெண்டா வெளியே போகணும். ஒருத்தரும் கேட்கல. அங்க பக்கத்துல டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வீட்டு பக்கத்துல ஒரு வாட்ச்மேன் சண்டை போட்டுட்டு இருந்தான். வாட்ச்மேன் மருமகளை அடிச்சுக்கிட்டு தலைமுறை ஆகிட்டான். போலீஸ் 100 அவசர போலீஸ் வேன்ல ஃபுல்லா வந்து இறங்கிட்டு லத்தியோட. நாங்க பார்க்குக்கு போயிட்டு திரும்புற நேரத்தில் அந்த போலீஸ் அதிகாரி லட்சிய வச்சு, நீங்க யாரு கேட்ட கேள்வியில் எல்லாம் நடுங்கி ஆடி போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் பதில் சொன்னேன், we are பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இதே வார்த்தை இங்கிலீஷ்ல தான் அவர்கிட்ட சொன்னேன். உண்மையா நான் ஒருத்தன் தான் பேண்ட்டும் சட்டையும் போட்டிருந்தேன். அவனெல்லாம் லுங்கி டிஷர்ட்டும் போட்டுட்டு வந்தாரு. அவனை பயந்து போயிட்டாங்க, அடி விழுந்துரும். ஐ வாஸ் வெரி போல்ட். நான் இதுக்கெல்லாம் பயந்த ஆள் இல்லை. பைபிள் காலேஜ் படிக்கிற வேலையில பக்கத்தில் இருந்து ஐயர் ஒருத்தர், அவரு சங்கர சுப்பையன், அவர் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இங்க எல்லாம் கெடுதல் நடக்குது, இன்னும் எல்லாம் சரியில்லை, அங்க இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார். கமான், ஸ்பெஷல் ரைடு வந்து இருக்கிறோம், நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்க PR40. அப்படி உருட்டுனா பயமே வரல, ஒரு துள்ளி பயம் வரல. அப்படியா? வராது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயம்தான். அவங்க ரோசம்மான்னு ஒரு பொம்பளை இருந்தா, அவளுக்கு வீட்டுக்குள்ளால நடுவில் ஒரு முத்தம் இருக்கு. அவளுக்கு அம்மா உண்டு, 2 தம்பிமார் உண்டு. தம்பிமார் எங்கேயோ போயிருந்தானுங்க, அவளும் அவன் அம்மாவும் தங்கி இருந்தாங்க. விடிய காலையில அருணோதய வேளையில அவளுக்கு வீட்டில் இருந்த ஒரு மரத்தில் உள்ள இலையெல்லாம் அசைஞ்சுது.
அது அந்த நிழல் முச்சத்தில் தெரிஞ்சுது. ஐயோ திருடேன்னு கத்துனான். நானும் எங்க அண்ணன் மாரெல்லாம் டார்ச் எடுத்துட்டு மண்வெட்டி கடப்பார சங்கிலி எல்லாம் எடுத்துட்டு போனா அங்க ஒரு வயலுக்கு அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் போல ஆயிப்போச்சு. நீ ஞானஸ்நானம் பெற்றியா, கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு பெற்றியா, இனிமேல் எதுக்கும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பிடிச்சிட்டு போய் என்ன செஞ்சிட முடியும்? என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அங்க ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ஒரு விசுவாசி ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. அடகாரம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். 2 பேர் வந்திருக்கிறாங்க தொப்பி வச்சுட்டு. ஐயா உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க வரணுமா? அப்படியா வர்றேன். அங்க போனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்குறீங்களா? நோ சார், நாங்க ஒரு தொந்தரவு கொடுக்கல. நீங்க சத்தம் போடுறீங்க? இல்ல சார், அப்படி நாங்க செய்யல. கொஞ்சம் ஒழுங்கா இருங்க. ஆல் ரைட். அதுக்கு பிறகு நான் பயப்படல, எனக்கு ஒரு பயமே வரல. ஏன் வரலையோ எனக்கு தெரியல. எனக்கு தெரியும், greater is he that is in me than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவங்களே என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு நாள் அட்வொகேட் கூட ஒருத்தன் மெண்டல் ராஜா, அந்த சைக்கோ ராஜா என்ன கூட்டிட்டு போனான். ஐயா கூப்பிடுறாரு, இன்ஸ்பெக்டரா போலீஸ் கூப்பிடுறாரு. அவர் சொல்லிவிட்டவரு, பாஸ்டரை கூட்டிட்டு போய் என்ன விஷயம் ஏதுன்னு நீ தெளிவா கேளு. இவன் போய் சார் நீங்க தேடிட்டு இருந்தீங்கல்ல, இவர் தான் ஃபாதர் சொல்லி உள்ள விட்டுட்டு அவன் போயிட்டான். அவர் இன்ஸ்பெக்டரா போலீஸ் மிஸ்டர் அசோக் குமார் குதிக்கிறார் சேர்ல. யூ ஆர் எ நியூசன்ஸ் டு தி பப்ளிக். நோ சார், நான் இதுக்கெல்லாம் சாமியோடு வராது, ஆடவே மாட்டேன், அசையவே மாட்டேன். அவரை தாண்டின பதவியில் உள்ளவங்க எங்க வீட்டில் எங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, அது அவருக்கு தெரியாது, அது வேற விஷயம். அவருக்கு வேலை பார்க்கறதுக்கு நம்மகிட்ட வேற பெரிய ஆட்கள் எல்லாம் உண்டு. அதை நம்ம சொல்லியும் காட்டல, வேண்டாவும் இல்லை, அவசியமும் படல. நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், சாயங்காலம் உங்களை நீதிமா அட்வொகேட்டோட சாயங்காலம் வந்து பார்த்துறேன்னு சொல்லிட்டேன். அதோட அமைதியாயிட்டாரு. பயம் வேண்டாம், இயேசு நமக்கு துணையா இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. அதுக்கு உங்க அண்ணன் இருக்கிறாரு, எங்க அண்ணன் அங்க இருக்கிறாரு. நான் இங்க தனியால எனக்கு கூட யாரும் இல்லையா? நீங்க வந்தீங்களா? அன்னைக்கு ஒருத்தர் இல்லை. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அரிமத்தியாவும் யோசேப்போடு ஆண்டவர் கூட இருந்தார். அவருக்கு சீஷம் பாத்தியா? நீங்க இயேசுனாருக்கு சீஷர்கள் தானா? நீங்க இயேசுக்கு சீஷிகள் தானா? பயந்து சாகுறீங்களாமே, மூச்சு வாங்கலாமே, உங்க வீட்டுக்காரன் அடிச்சு வெளியே அனுப்பிடுவாருன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களா? அது அவனுக்கு மாப்பிள்ளைக்கு காதல் கேட்டு அவன் ஒன்ன எப்ப அடிச்சு துரத்தலாம், அவன் வச்சிருக்கிறவளை கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். நீதான் அது காரணம். Be bold for God. Hallelujah. இத பாரு, இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர் இருக்கிறாரு. உனக்கு எனக்கு நீதியான தீர்ப்பு செய்கிறவர். நான் எல்லாம் பயப்பட மாட்டேன். அந்த கேரளாவில் உள்ள அம்மா அவ கூட்டத்துக்கு போய் ஞான ஸ்நானம் பெற்று வர்றா. புருஷன் குடிகாரம் மீசக்காரம் அறிவாடு வச்சுட்டு நிக்கிறான்னு சொன்னா இல்லையா? நீ கூட்டத்துக்கு போனாயா? அவன் மலையாளத்தில் பேசினா, நான் தமிழ்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கூட்டத்துக்கு போனாயா? போனேன். அங்க ஸ்நானம் வாங்கினேயா? வாங்கினேன். அவன் ஜோமனிட்டே வந்தா. பொய் சொல்லல, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் எதுக்கு பொய் சொல்லணும்? எதுக்குமா பொய் சொல்லணும்? தைரியமா சொல்லிடணும் உள்ளத. ஆமா, அதுக்கு மேல என்ன செஞ்சிட முடியும்னு கேட்கிறேன். என்ன செஞ்சிட முடியும்? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே போட வல்லவருக்கு பயப்படுங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அது தெரியுமா? அவன் சொல்லிவிட்டான், ஞான ஸ்நானம் பெற்றாயா? பெற்றேன். இனி ஞான ஸ்நானம் வாங்குவாயா? இனி வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் எத்தனை? ஒண்ணுதான். இனி ஞான ஸ்நானம் இல்லை. அரிமத்தியா ஊர் யோசேப்பு இயேசுவின் அடக்கத்துல இயேசுவின் சிலுவை மரணத்தை பார்த்தாரு. இப்ப ரொம்ப தைரியம் அடைஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி அடக்கம் செய்யப்பட்டது? அவர் மட்டும்தானா? வேற யாரும் உண்டா? என்ன யாருன்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். சில வேளைகளில் சில முக்கிய பிரமுகர்கள், பெரிய குடும்பத்தில் உள்ளவர்கள், பணக்காரர்கள் அடக்கத்துக்கு நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரும் கலந்து கொள்வது உண்டு. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதை குறித்து ஆட்சேபனை நான் தெரிவிக்கவில்லை. பெரிய குடும்பத்தில் உள்ளவர்கள், பணக்காரர்கள், செல்வாக்குள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்களுக்கு அடக்கத்துக்கெல்லாம் நிறைய பேர் கூடுவாங்க. நம்ம கும்பகோணத்தில் மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, வருந்துகிறோம் வருந்துகிறோம் வருந்துகிறோம். என்னங்க, அந்த தெருவில் உள்ளவருக்கு தாத்தாவுக்கு பேரனுக்கு பேத்தி செத்து போயிட்டா, தாத்தாவுக்கு பேரனுக்கு பேத்தி செத்து போயிட்டாளா, வருந்துகிறோம் வருந்துகிறோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அடிக்கடி கேட்கும். இப்பதான் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு வருந்துகிறோம் அதெல்லாம் கேட்கல.
வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்தே இன்னார் செத்து போயிட்டாங்கன்னு அறிஞ்சிக்கலாம். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஒரு ஆள் செத்து போச்சு எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? வீடு வீடாக நோட்டீஸாக கொண்டு கொடுக்க முடியும்? டிவிலையா போட முடியும்? அனௌன்ஸ் பண்ணுறது சரிதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்துக்கு யாரெல்லாம் இருந்தான்னு நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பார்ப்போமா? அங்கே படிக்கிற வேளையில யோவான் 19:39 அங்க ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, யோசேப்பு கூட. அவர் யாருன்னு பாருங்க. ஆள் பேர் தெரியுதா? படிச்சு பாருங்க. அந்த அரிமத்தியா ஒரு யோசேப்பு கூட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. 39 நிக்கோடேமஸ் went with Joseph. யோசேப்போட நிக்கோதேமும் போயிருக்கிறார். He was the man who had come to Jesus before and talked to him at night. பாருங்க, நிக்கோதேமு ஒரு நாள் ராத்திரியில இயேசுநாதர் இடத்துல வந்து பேசிட்டு இருந்தாருல்ல. என்னத்தை பேசினாரு? ஆண்டவரே சொன்னார், ஒருவன் மறுபடியும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் சொன்னார்ல. அந்த நிக்கோதேமு தான் இங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நிக்கோதேமு யாரு? அது எங்க இருக்கும்? அது பைபிள்ல இருக்குதா? எங்க இருக்குது? யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:1-2 வசனங்கள். இப்ப இந்த நிக்கோதேமு அவர் எப்படி வந்திருக்கிறாரு? அவர் he brought about 100 pounds of spices, a mixture of myrrh and aloes. அப்படி என்னது? வெள்ளை போலம் கரிய போலம் ராஜாக்களை அடக்கம் பண்ணக்கூடிய வாசனை திரவியங்களோடு இந்த நிக்கோதேமு வந்திருக்கிறாரு. நிக்கோதேமு கொண்டு வந்தது 100 ராத்தல் வெள்ளை போலம் கரிய போலம் ரெண்டும் சேர்த்து 100 ராத்தல் சொன்னா எவ்வளவு தெரியுமா? 72 பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. 100 ராத்தல் சொல்ல 32.7 கிலோ. அதுக்கு கரெக்டான வெயிட் எவ்வளவு தெரியுமா? 32.5 கிலோவுக்கு மேல வாசனை திரவியங்களோடு வந்திருக்கிறார் நிக்கோதேமு. ஹல்லேலூயா. நிக்கோதேமு ரொம்ப நன்றியுள்ள ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். நிக்கோதேமு இயேசுவுக்கு அந்தரங்க சீஷன். அதான் உண்மை. ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு இவர் ஒரு அந்தரங்க சீஷனாக இருந்திருக்கிறார். ஆகவே இவரும் இந்த நாளிலே வெளியரங்க சீஷனாக மாறுகிறார். ஹல்லேலூயா. 2 பேர் அந்தரங்க சீஷனாக இருந்தவர்கள் வெளியரங்கமாகி விட்டார்கள். நிக்கோதேமு இப்ப வெறுமையாக வரவில்லை. நம்ம ஒரு குழந்தை பிறந்த வீட்டுக்குன்னா ஏதோ பிஸ்கட்டோ என்ன கொண்டு போவோம், வாட்டர் கட்டியோ ஒரு துணியோ பவுடரோ சோப்போ கொண்டு போவோம் குழந்தை பிறந்த வீட்டுக்கு. பிறகு பால் காய்க்கிற வீட்டுக்கு வசனமோ அல்லது பணமோ அல்லது தின்பண்டமோ வேற ஏதோ கொண்டு போவோம். அப்படி செய்வோம். பால் காய்க்கிற வீட்டில். கல்யாண வீட்டில் என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஏதோ பரிசு பொருள் கொண்டு போவோம் இல்லையா? அண்டாவோ குண்டாவோ சண்டாவோ தூக்கிட்டு போவோம். இல்லை பெரிய வசனம் ஏதாவது கொண்டு போகலாம். சாவு வீட்டில் என்னத்தை கொண்டு போவீங்க? சாவு வீட்டில் யாராவது ஏதாவது கொண்டு போன பழக்கம் உண்டா? நீங்கள் யாராவது கொண்டு போன பழக்கம் உண்டா? சாவு வீட்டுக்கு நாங்கள் சேலை கொண்டு போயிருக்கிறோம், பணம் கொண்டு போயிருக்கிறோம். எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு இல்லை, யாரோ ஒருத்தருங்களை வீட்டுக்கு, அவிசுவாசிக்க வீட்டுக்கு இல்லை, யாருக்க வீட்டுக்குன்னு நான் வெளிப்படையாச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால நான் சொல்ல விரும்பல. சாவு வீட்டுக்கு நான் பணம் கொண்டு போயிருக்கிறோம், துணி கொண்டு போயிருக்கிறோம். சாவு வீட்டுக்கு எதுக்குன்னா அன்பினால. இங்க நிக்கோதேமு ஆண்டவர் இயேசுவின் அந்தரங்க சீஷன். சாவு வீட்டுக்கு நீங்க எதுவும் பொதுவாக கொண்டு போக மாட்டீங்கல்ல. நம்ம சமுதாயத்தில் அந்த பழக்கம் இல்லை. ஆமா, அங்க அவர் 100 ராத்தல் வெள்ளை போலம் கரிய போலம் கொண்டு போயிருக்கிறாரு. எதுக்குன்னா சிலுவையில் அறையுண்டு ஜீவனை விட்ட இயேசு சரீரத்தை அடக்கம் பண்ணது. அந்த நாட்களில் யூதர்களுடைய முறைமையின்படி வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்து தடவி தான் நல்ல சுத்தமான புதிய துணியில சரீரத்தை சுற்றி தான் என்ன செய்வாங்க? அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவார்கள். அதுதான் முறை, அதுதான் உண்மை. சரிங்களா? ஆனால் அதற்காகத்தான் இந்த நிக்கோதேமு இந்த வாசனை திரவியங்களை கொண்டு போயிருக்கிறார். நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? சொத்து போன வீட்டுக்கு என்ன கொண்டு போவீங்க சொல்லுங்க? என்ன செய்வீங்க? மாலை வாங்கிட்டு போவாங்க. பூ மாலை, ரோஜா பூ மாலை. சில விசுவாசிகள் வீடுகளில் யாராவது அன்பானவர்கள் மாலை கொண்டு வந்தா போட விட மாட்டாங்க. மாலையா கொண்டு வந்தாங்க, எங்களுக்கெல்லாம் மாலை பிடிக்காது, நாங்கள் பூ மாலை எல்லாம் போட மாட்டோம். அப்படி நீங்க அடம் பிடிக்க கூடாது. செத்து போற ஆளிடத்தில் வைத்த அன்பினால
அந்த மாலையை வாங்கி கொண்டு வந்தாங்க, வாங்கி போட்டுக்கிட்டு அந்த பக்கம் ஒதுக்கி வைங்க, அவ்வளவுதான். சரியா? அதனால தப்பு இல்லை, அதனால பாவம் ஒன்றும் இல்லை. அதனால நீங்க பூமாலை வாங்கிட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. எனக்கு அந்த வேலை இல்லை, நான் வாங்கிட்டு போகவும் இல்லை, எவருக்கும் வாங்கிட்டு போகவும் மாட்டேன். அது வேற விஷயம். வாசனை திரவியத்தோடு இவர் போயிருக்கிறாரு. இந்த நிக்கோதேமு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டீங்களா? நிக்கோதேமு வாசனை திரவியங்களோடு போயிருக்கிறார் என்பதை யோவான் சுவிசேஷத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் சரீரத்தை எங்க வச்சிருக்கிறாங்க? ஒருவனும் ஒரு காலும் அடக்கம் பண்ணாத கல்லறையில. அது யாருக்கு கல்லறை தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. 23ஆம் அதிகாரத்தில் 53ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. லூக்கா 23:53 இருக்கு. அங்க என்ன எழுதியிருக்கு? 53 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க எழுதியிருக்கா? எல்லாமே இருக்கா? எழுதியிருக்குது. நம்ம படிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். அந்த இயேசுவின் சரீரத்தை எடுத்து மெல்லிய துணியினாலே சுற்றி அதை ஒருவரும் ஒரு காலம் வைத்திராத புதிய கல்லறையிலே, this tomb had never been used before, ஒருவரை வைக்காத ஒரு கல்லறை. அது அரிமத்தியாவில் யோசேப்பு தனக்காக வெட்டி இருந்த கல்லறை. அந்த புதிய கல்லறையிலே இயேசுவை வைத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அரிமத்தியாவில் யோசேப்பு ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தைரியம் கொண்டவராய் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கான எல்லா ஏற்பாடுகள் பண்ணுகிறார். அடுத்து வேற என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் மெல்லிய துணியினாலே இயேசுவின் சரீரத்தை சுற்றினார்கள். வாசன திரவியெல்லாம் போட்டு மெல்லிய துணியினாலே சுற்றினார்கள். These two men took Jesus' body and wrapped it in pieces of linen cloth with the spices. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மெல்லிய வஸ்திரத்தை கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தில் வாசனை திரவியெல்லாம் போட்டு அதை சுற்றி கல்லறையில் வைத்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் தெரிய வந்து விட்டது, நினைவு வந்து விட்டது. ஒரு நாள் ஒரு ஊரிலே ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பையன் கேன்சர் வியாதியினால் செத்து போய்விட்டான். அவனை அடக்கம் பண்ணும்படியாக அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணி இருந்த இடத்திலே இடம் இருந்த வேளையில் அடக்கம் பண்ண நினைத்தார்கள். ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. உடன் பிறந்த அண்ணன் மறுப்பு தெரிவித்து விட்டான். இங்கே அப்பாவுடைய கல்லறை பக்கத்தில் வைக்கக்கூடாது, உங்க சொத்திலே எங்கேயாவது கொண்டு அடக்கம் பண்ணுங்க என்று சொல்லி ஒதுக்கி விடுத்தார். தம்பியிடத்தில் உண்மையான அன்பு இருந்திருக்குமானால் அப்படி செய்திருக்க முடியாது. சில குடும்பங்களில் அடக்க நேரத்தில், சாவு முடிந்த பிறகு அடக்கம் பண்ற நேரத்தில் பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணிடுவாங்க. நான் இங்க அடக்கம் பண்ண விட மாட்டேன், நீங்க எங்கேயாவது கொண்டு அடக்கம் பண்ணுங்க. பொதுவாக புரஜாதிகள் சுடுகாட்டில் கொண்டு சுடுறாங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு விசுவாசிகள் தேவ ஜனங்கள் சரீரத்தை நல்லடக்கம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் நாம் சரீரத்தை பூமியிலே நல்லடக்கம் பண்ணுவதுதான் வழக்கம். அது சரியே தான், அது நல்லதுதான், அது வேதத்திலே இடம் பெற்றிருக்கிறது. கொளுத்துறாங்க என்ன? அதுக்கு காரணம் நாங்கள் அல்ல. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களில் நீங்கள் யாராயும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறஜாதிகளாக இருந்து அவர்களை சடங்கு பாரம்பரியத்தின்படி அவர்கள் சுடுகாட்டில் ஒன்று கொளுத்தணும் என்றால் நாங்கள் இடையில தடுக்க முடியாது. அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் அதுக்கு முன்னால ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் பணம் செலவு பண்ணி உயில் எழுதி வச்சிருந்தா உங்களை பைபிள் எல்லாம் படிச்சு பாட்டெல்லாம் பாடி ஜெபம் பண்ணி நல்லடக்கம் பண்ணலாம். செத்து போயிட்டான், என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிட்டான். இல்லை குடும்பத்தை சார்ந்த மற்றவர்கள் எல்லாரும் தேவனற்றவர்களா இருக்கிறவனங்கத்தாரா இருந்தா நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் அங்க பிரச்சனைக்கு வர முடியாது. நீங்க எப்படி உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை பாடையில கொண்டு வச்சு தீ போட்டு கொளுத்தி கொல்லுவாங்க இல்லை, செத்து போறவங்களை தானே கொளுத்துவாங்களோ எனக்கு தெரியாது. ஐயோ எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்கு. அப்ப சுத்த பிறகு கொளுத்துனா உடம்பு சுடுமா? உடம்பு சுடாது. உடம்புக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதுமே அவருடைய சரீரத்தை நல்லடக்கம் பண்ணத்தான் சொல்கிறார்கள், விரும்புகிறார்கள். அதுதான் வேத ஒழுங்கும் கூட. அப்படி நீங்க விரும்புனா அதை முன்கூட்டியே செஞ்சிடணும். நான் இன்னைக்கா சாப்பிட போறேன், அது நாளைக்கா சாப்பிட போறேன்,
நான் இன்னும் 50 வருஷம் இருக்க போறேன். 50 வருஷம் இருக்க போறது இருக்கட்டும், 50 80 இருங்க, அதை நான் குறைக்க சொல்லல. 50க்கு 80 இருங்க, 80க்கு 100 120 கூட வாழுங்க, அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, தப்பு இல்லை. ஆனா செத்த பிறகு நல்லடக்கம் பண்றதுதான் முக்கியம். சில குடும்பங்கள்ல சாவு, ஒரு ஆள் செத்து போச்சு, சரீரத்தை அடக்கம் பண்றதுக்குள்ளாலே பிரச்சனை பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த சொத்தை தரணும், இந்த சொத்தை தரணும். குடும்பங்கள் அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப மட்டமா நடந்துக்கிறாங்க. ஆண்டவரை பின்பற்றுகிற குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் இடமே கொடுக்க கூடாது. மரித்து போவருடைய சரீரத்தை அமைதலாக நல்லடக்கம் பண்ண வேண்டும். இங்கே இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ற வேளையில இந்த யோசேப்பும் அடுத்து நிக்கோதேமும் இருந்திருக்கிறாப்புல. இயேசுவை பின்பற்றி வந்த சில ஸ்திரீகளும் கூட அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க தூரத்திலிருந்து பார்த்துட்டு நின்று இருக்கிறாங்க. சில ஸ்திரீகளும் இருந்திருக்கிறார்கள். தேர் வாஸ் நோ பிக் கிரவுட். அங்க பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை, சின்ன கூட்டம் தான் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவை அடக்கம் பண்ணாங்க. அந்த யோசேப்பு ஒரு பெரிய கல்லை தூக்கி இயேசுவின் கல்லறையில் வச்சுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அங்க ஒரு வினோதமான ஒரு காரியம் நடந்திருக்கு. அது என்னன்னா, பிரதான ஆசாரியனும் அந்த பரிசேயரும் சேர்ந்து பிலாத்துவிடத்தில் போய் ஒரு விண்ணப்பம் கொடுக்கறாங்க, ஒரு மனு கொடுக்கறாங்க. என்னன்னு தெரியுமா? ஐயா, இந்த ஆளு உயிரோட இருக்கிற வேளையில நான் 3ஆம் நாள் உயிரோட எழும்போய் இவன் சொல்லி இருந்தான். அதுபோல இவனுக்கு சீசர்கள் செத்து போற அவங்க சரீரத்தை தூக்கிட்டு இவன் உயிரோட எழுந்தான்னு சொல்லிடுவானுங்க. அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இந்த கல்லை பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 62லேருந்து 66 வரையும் படிக்கிறவங்கள அது எழுதப்பட்டிருக்கு. பிலாத்துவிடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஆளு இந்த எத்தனை உயிரோட இருக்கிறவங்கள நான் 3ஆம் நாள் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க சீசர்கள் போய் அவனுக்கு உடம்ப தூக்கிட்டு வந்து இவன் உயிரோட இருந்தான்னு சொல்லிடக்கூடாது. என்ன கதை பாருங்க. பிரதான ஆசாரியங்க மண்டையில மூளை இருந்திருக்கா? பரிசேயர்களுக்கு மண்டையில மூளை இந்த செத்து போன ஒருத்தருக்க சரீரத்தை தூக்கிட்டு வந்து இவன் உயிரோட இருந்தான்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா? குறுக்கு பிடிச்ச பசங்க, அவங்களுக்கு மெண்டல் ஆகி போச்சு, சைக்கோ ஆகிட்டாங்க எல்லா பயிரும். இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்ச உடனேயே பிரதான ஆசாரியன் பிகேம் மெண்டல். அங்க இருந்த பரிசேய கூட்டமும் எல்லாம் பைத்தியம் பிடிச்சு போச்சு. அதனால 2ஆம் முறை பிலாத்துவிடத்துல போய் வேண்டுதல் என்ன, அந்த கல்லை பத்திரமா பாதுகாக்கணும். அவன் சொல்லிட்டான், உங்கள்கிட்ட பாதுகாப்பு கொடுக்க ஆள் இருக்குல்ல, ரோம முத்திரையை போட்டு நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. பெரிய கல்லு, அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தாச்சு. அப்பா, இயேசுநாதர் இருக்க கல்லறைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏன்? எதுக்காக? பாகிஸ்தான்காரன் ஏதாவது குண்டு வெடிச்சு நடத்திடுவானா, அல்ல சீனாக்காரன் வந்துருவானா? அப்படி இல்லை. இயேசுவின் சீசர்கள் மரித்து போன இயேசுவின் சரீரத்தை தூக்கிட்டு போய் இவர் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லிடுவாங்க, பெரிய பிரச்சனையா மாறிடும்னு சொல்லி இப்படி பண்ணி இருக்கிறாரு. ஐய, இவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறாங்க பாருங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறைந்து கொண்டது பத்தல, அதை விட இன்னும் மட்டமா மோசமா நடக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் பாருங்க ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறை மேல பெரிய கல்லை வச்சு ரோம முத்திரை பதிப்பித்து போர் சேவர்கள் காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அது எப்படி? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் படித்தால் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை எடுத்து பாருங்கள். அங்கே யாரோ போனாங்களாமே எங்க கல்லறை கிட்ட. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அங்க என்ன இருக்கு? ஏஞ்சல் said to the women, தேவதூதன் ஸ்திரீயை பார்த்து சொல்கிறான், பயப்படாதீர்கள், don't be afraid, I know you are looking for Jesus. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். The one who was killed on the cross, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். But he is not here. அவர் இங்கே இல்லை. He has risen from death. அவர் மரித்தோர் உயிரோடு எழுந்தார். As he said he would. தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று தூதன் சொல்கிறார். ஹல்லேலூயா. தூதன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? மத்தேயு 26:32 ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லியிருந்தார்.
மத்தேயு 26:32 சொன்னாரு, after I am killed I will rise from death. நான் மரித்த பின்பு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பேன் என்று இயேசு முன்கூட்டியே சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் இப்ப தூதன் சொல்றான். இயேசு பிறந்த வேளையில தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து சொன்னாங்க, பயப்படாதிருங்கள், நல்ல செய்தி. இங்க கல்லறிடத்துக்கு சென்ற சிறியரிடத்திலே கர்த்தருடைய தூதன், இங்கே ஒரு நல்ல செய்தி இருக்குதுப்பா, கல்லறையினிடத்திலும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறதாமே, பயப்படாதீர்கள், அவர் இங்கே இல்லை. யாரு? இயேசு இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். நீங்க செத்து போற இயேசுவை கல்லறையில தேடுறீங்க, அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு இப்ப கல்லறை திருநாள் எல்லாம் வருஷம் நடக்குது. கல்லறை திருநாள்ல அங்க இருக்கிறாங்களா? உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க ஆத்தா? அவங்க அங்க இல்லை. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருந்தால் அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே இருப்பார்கள். கேட்டீங்களா? கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு தான் ஒரு கூட்டம் மக்கள் கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணி மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு, மெழுகுவத்தியை பற்றி சொல்லணுமே, மெழுகுவத்தியை முடிஞ்ச பிறகு இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும், நீங்க கொஞ்சம் பொறுங்க, இப்ப நான் சொல்ல முடியாது, சொல்றதை இப்ப கொஞ்சம் கவனிங்க. எப்படி என்றால், அங்க கல்லறை திருநாள்ல சொத்து போறவங்க உள்ள இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணி புல்லெல்லாம் பிடுங்கி முள்ளெல்லாம் செதுக்கி அந்த கல்லறையெல்லாம் தண்ணி விட்டு கழுவி சோப் போட்டு பவுடர் போட்டு கழுவி துடைச்சி கல்லறையில போய் முத்தம் கொடுத்து அவங்க அப்பா இருக்கிறாங்க தாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லி பிறகு என்ன பண்றாங்க? அங்க உள்ளே இருக்கிறாங்க, அவங்க அங்க இல்ல, ஏசுனா இருக்க கல்லறையில் அவர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இந்த ஸ்திரீகள் அங்க சுகந்த வர்க்கம் விடும்படி வாசனை திரையும் போடும்படி போயிருக்கிறார்கள். ஆனா தூதன் சொன்னதான் கரெக்ட். நீங்க சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவை தேடுறீர்கள் எங்களுக்கு தெரியுது, ஆனா அவர் இங்கே இல்லை, அவர் தான் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு முன்கூட்டியே சொல்லி இருந்தார். எப்படி? அவர் பாடுபட்டு மரிக்க போறதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போறதையும் முன்கூட்டியே இயேசு சொல்லி இருந்தார். அது போல நடந்தது. இப்ப இவங்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. இவங்க பேசுறாரு, செத்து போயிட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்களே, நம்ம பார்த்தோமே, இனி அவரை மதிச்சு அவரிடத்தில் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக வாசனை திரையும் போயிருக்கிறாங்க. அவர் உயிரோடு எழுந்தார் உள்ளது இவங்களுக்கு தெரியாது, யாரும் பறைசாட்டல. அவங்க அலங்கரிக்கப்பட்ட லாரியில அவங்க வேன்ல எல்லாம் யாரும் போய் சொல்லல. அங்க சீசர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி வீட்டுல ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சிறிகளும் கொஞ்சம் பயந்து தான் வராங்க. ஆனாலும் பொம்பளைங்க ஆனால ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு வந்திருப்பாங்க. அதிக இருட்டோடே வாசனை திறமைகளோட தான் வந்திருக்கிறாங்க. தூதன் நல்ல செய்தி சொல்றாரு. பாத்தீங்களா? கல்லறை தோட்டத்துல கூட ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கல்லறை தோட்டத்தை பார்க்கிறவங்கள பயந்துடக்கூடாது. கல்லறை தோட்டத்தில் பேய் இருக்குது. கல்லறை தோட்டத்தில் எல்லாம் பேய் இல்லை. கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவருடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புளியாக மாறி இருக்கு. அதுதான் எக்கால சத்தம் தொனிக்கிற வேளையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த கல்லறை பிளந்து அவங்க உயிரோடு எழும்புவார்கள், ஆண்டவரிடத்தில் செல்வார்கள். ஹல்லேலூயா. கல்லறை பார்த்தோன்னா நமக்கு என்ன நினைப்பு வரணும்? இயேசு உயிரோடு எழுந்தது நமக்கு நினைப்பு வரும். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் வருகை தாமதித்தால் நான் ஒரு நாள் செத்து போயினா என்ன கல்லறையில ஒரு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு வருகை நாளில் எக்கால சத்தம் துரிக்கும் பொழுது கல்லறை 2ஆய் பிளக்கும், பறந்துடுவீங்க. ஹல்லேலூயா. பயமா இருக்கா உங்களுக்கு? கல்லறை பற்றி சொல்ற வேளையில, சாவை பற்றி சொல்ற வேளையில கல்லறை பார்த்த உடனே எனக்கு அப்படிதான் ஒரு நினைப்பு வரும். ஹல்லேலூயா. அம்மா பயமில்லை, இயேசு மரணத்தை வென்றார். அதுதான் ரகசிய வருகை என்று சொல்லுவது. ரகசிய வருகை ராப்சர்னு சொல்லுது. பரிசுத்தவான்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். சிலருக்கு அதை பற்றி தெளிவில்லாம அப்படியெல்லாம் இல்லைன்னு வேத பொருட்களாக மாறி இருக்கிறார்கள். அவருடைய வேத பொருட்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அப்பதான் எக்கால சத்தம் துணிக்கிறவர்கள கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய கல்லறையிலிருந்து அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார். அந்த செய்தியை தூதன் சொன்னான். தூதன் சொல்லிட்டு
பிறகு என்ன சொல்றான்? 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில, மத்திய 28:7 படிக்கிற வேளையில அங்க சொல்லி இருக்கு பாருங்க. நீங்க போய் go quickly and tell his followers Jesus has risen from death. இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்க சீக்கிரமாக போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சீக்கிரமா போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று தூதன் சொல்கிறார். பாத்தீங்களா? அவரு உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போகிறார். எப்படி? உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போகிறார். அப்படி இருக்கா? ஆமா. he is going into Galilee and will be there before you. you will see him there. நீங்கள் அவரை அங்கே பார்ப்பீர்கள். இந்த செய்தியை தேவதூதன் சொல்கிறார். முதலாவது, இயேசு இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது, நீங்க சீக்கிரமா போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. முதல் செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நமக்கும் அந்த செய்தியை நாம் விசுவாசிக்கிறோம். நமக்கு இப்ப சொல்லப்படாட்டாலும் அது உண்மையான செய்தி, சந்தோஷமான செய்தி என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. வைரஸ் we fail to do the second part of the announcement. என்னது? இரண்டாவது விஷயத்தை நம்ம செய்கிறது இல்லை. அந்த தூதர் இரண்டாவது என்ன சொன்னா? அவள்கிட்ட என்ன சொன்னா? நீங்க சீக்கிரமா போய் அவளுடைய சீஷர்களுக்கு அறிவியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம அதை செய்கிறது கிடையாது. நீங்க அதை செய்கிறீங்களா? என்னைக்கு செஞ்சீங்க? இன்னைக்கு செய்வீங்களா? யாரெல்லாம் அப்படி செய்வீங்க? செய்வீங்களா? உங்களுக்கு உடனே எலெக்ஷனை பத்தி நினைப்புறதா? அம்மா சொன்னாங்க செய்வீங்களா? நான் அது அந்த அவங்க சொன்னதை நான் சொல்ல வரலப்பா. நான் சொன்னது தேவதூதன் அந்த சிறியர்களிடத்தில் நீங்க சீக்கிரமா போய் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் கலிலேயாவிலே அவர்களை சந்திப்பார். சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்களான்னு தான் கேட்டேன். நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இங்க வரல. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறீங்களா? சிரிப்பா வருதா? உங்களுக்கு சிரிப்பா வருது? நீங்க சொல்லிட்டே இல்ல. யாருக்காவது இதுவரையிலும் இயேசு நல்லவர், அன்புள்ளவர், கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே உனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நீங்க வேற என்னவோ சொல்லியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற செய்திய நீங்க இதுவரையிலும் யாருக்காவது சொன்னது உண்டானா அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னதே இல்லை. இயேசு உயிரோடு எழுந்தார்னு சொன்னா அதுல என்ன இங்க விசேஷம் இருக்கு? அதுலதான் எல்லாமே இருக்குது. அதுக்கு பிறகு நீ எதுக்குமே பயம் வேண்டாம். அதுக்கு பிறகு நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். யார் பார்த்து விடுவா? அவருக்கு ஆண்டவர் உயிர் சிறந்த இயேசு பார்த்து விடுவார் தம்பி. ஹல்லேலூயா. ஒரே குழப்பமும் ஒரே கவலையும். நான் நேற்று ராத்திரி எல்லாம் தூங்கல. நானும் எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டா பரிதாபத்தை வாங்கிட்டு இருந்தேன். ஐ எம் நாட் ஆஃப்டர் யுவர் பிச்சி, செல்ஃப் பிச்சி. என்னை பார்த்து மற்றவங்க பரிதாபப்படணும். எனக்கு இந்த பரிதாபம் எல்லாம் பிடிக்காது. சொல்ற கேளுங்க. நமக்கு ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தவர் இருக்கிறார். அப்பா, நீ ஒன்ன பற்றியும் கவலைப்படண்டா. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஹல்லேலூயா. எனக்கு யார் உண்டு? எனக்கு யார் உண்டு? உனக்கு யார் வேணும்? நாதியத்தவன் நானே. கேவலமா போச்சு கிறிஸ்துவை பின்பற்ற ஜனங்கள். உங்களை போல 10 பேர் 17 பேர் நடந்து தெரிஞ்சா போதும். ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு ஒருத்தர் வர மாட்டான். இருக்கிறவன் ஓடி போயிடுவான். தம்பி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர் இருக்கிறாரப்பா, எனக்காக உனக்காக. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சாப்பாடு வேணுமா? தருவார். தோசை வேணுமா? தருவார். என்ன வேணும்னு தான் கேள்வி. எல்லாம் தருவாரா? எல்லாம் தருவார். எல்லாம் செய்வாரா? எல்லாம் செய்வார். இப்ப பிரச்சாரம் பண்ணுகிற மந்திரிகள் எல்லாம் செய்வோம்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதை மட்டும் நீங்க ஏமாந்து உங்க மாமா, உங்க தாத்தா, உங்க ஆத்தா, உங்க அத்தைன்னு போட்டுறாதுங்க ஓட்ட கொண்டு. அதை மட்டும் நான் சொல்லிதான் ஆகணும். இப்ப எல்லாரும் பெருசாதான் சொல்லுவாகோ. ஆண்டவர் இயேசு எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் ஆண்டவர்
உயிரோடு எழுந்தவராக இன்றும் ஜீவிக்கிறார். நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. உங்களை பிடிச்சிட்டு போறாங்க. எதுக்கையா பிடிக்கணும்? என்ன யாரும் பிடிக்க முடியாது. உங்களை கொண்டு விடுவாங்க. உன்னை கொண்டு விடுவிடா. பரத்திலிருந்து உத்தரவு இல்லாவிட்டால் என் மேல் கைப்பட உனக்கு அதிகாரம் இல்லை. தெரிஞ்சுக்க. என்னோட காசு பணம் இல்லையா, நான் ஏழை இல்லவா, நான் ஏழை தான். பட் மை காட் இஸ் ரிச் காட். டோன்ட் யூ நோ தட்? நான் ஏழைன்னு நீ சொன்னா சொல்லிட்டு போ. அதை பற்றி நான் கவலைப்படல. ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். இஃப் யூ சே தட் ஐ ஆம் எ புவர் மேன். நான் ஏழை மனுஷன் சொன்னா எனக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா நான் இன்கம் டேக்ஸ் அசஸியாக நாங்கள் அங்கே வரி கட்டணும். ஐ ஆம் ஃப்ரீ. Hallelujah. But my God is a rich God. He is able to meet all my needs. என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லவர். நான் இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு அவர் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை எல்லாரும் அவங்க இவனும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோம். போங்கடா. நீ பழனியிலையோ சுவாமி மலையிலையோ நாகூர்லயோ வேளாங்கண்ணிலையோ போய் மொட்டே போடுறா. இயேசு உயிர் தெழுந்தவர் என்னோடு இருக்கிறார். எனக்காக, என் குடும்பத்துக்காக, இந்த சபையின் மக்களுக்காக உயிர் தெழுந்த இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பயந்துட்டு இருக்கிறீங்க? வயசான காலத்தில் யாரும் என்ன கவனிப்பாங்களோ கவனிக்க மாட்டாங்களோ, யாராவது உதவி செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, நான் ஆதியத்தை எங்கேயாச்சும் தான் கிடப்போம் என்னதோ, ஒருவேளை செத்து போனா யாராவது அடக்கம் பண்ணுவாங்களோ என்னதோ. நாங்கள் செத்து போனா அடக்கம் பண்றதுக்கு கல்லறை இருக்கா பாஸ்டர்? செத்து போய் யாருக்கு உடம்பாவது தெருவிலையோ முனிசிபாலிட்டியிலோ அடக்கம் கிடக்குன்னா சொல்லுங்க, நல்லடக்கம் பண்ணுக்கு நான் ரெடியா நிக்கிறேன். யோகம் பண்ணி பாட்டு பாடி அடக்காரா நடத்திடலாம். யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் என்ன வாழ்க்கை இருக்கோ, நாங்கெல்லாம் ஏழைகள், சரித்திரம் உள்ளவர்கள். நீ ஏழையோ பணக்காரனோ, படிச்சியோ படிக்கலையோ, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர் ஜீவிக்கிறாரப்பா. உனக்காக எல்லாம் செஞ்சுட்டாரு. இனி நீ கேட்டு வாங்கிக்கிடணும். Ask and it shall be given to you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நீங்க எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? செத்து போன இயேசுவை வணங்குறவங்கள போல ஒரு கூட்டம் சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. செத்து போய் உயிரோடு எழுப்பாத இயேசுவை பின்பற்றுறது போல ஒரு கூட்டம் புலம்பி தவிச்சுக்கிட்டே வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு பணம் இருக்கா? எங்களுக்கு ஆள் பலம் இருக்கா? எங்க காரியத்தை எல்லாம் நடத்துக்கு யார் இருக்கு? நாங்கெல்லாம் வயசாகி போறோம். நான் ஒரு விதவை, நான் ஒரு அனாதை. நானும் அனாதை தான். எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. நான் இப்படி பிறந்துட்டேனே. நான் செத்த பிறகு எங்க அப்பா அம்மா செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியா? அப்படி இல்லை, இப்படித்தான். ரொம்ப நொந்துகிட்டு இருக்கிறிய. Is it not a shame on your part to say such for us? கேவலமா இல்லையா உனக்கெல்லாம்? உனக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு அவமரியாதையா தெரியலையா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பணம் தேவைப்படுறவங்கள தான் தெரியும். பார்த்துருக்க பாட்டு தம்பி. பணம் தேவைப்படுறவங்கள பணம் தருவார், பொருள் தேவைப்படுறவங்கள பொருள் தருவார், அவர் எல்லாம் தருவார். ஹல்லேலூயா. My God shall supply all my needs according to his riches in glory. என்னுடைய தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய தேவைகளை எல்லாம் மகிமையாய் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எனக்கு சில விசுவாசிகள், சில ஊழியக்காரர்களை பிடிக்காது. கோபம் வந்துடும், ஆத்திரம் வந்துடும். You are always singing a family chorus. பஞ்ச பாட்டு பாடிட்டு நடக்கிறேன், பிச்சைக்காரங்க பாட்டை பாடிட்டு நடக்கிறேன். கேவலமா தெரியல? எனக்கு என்ன குறையோ ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமி மது நிறைவும் கர்த்தருடையது. எனக்கு பணம் தேவைப்பட்டா உன்கிட்ட கடன் கேட்க வரமாட்டேன். ஒரு நாள் ஒரு பையன் வந்து கேட்கிறான், உங்களுக்கு பணம் வேணுமா? அவனுக்கு பொஞ்சாதி ஏற்கனவே அவ இந்த சபையில் உள்ள பாஸ்டர்கிட்ட பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கி தின்னுட்டு கொழுப்பெடுத்து வந்த கும்மாளி கட்டியா. என்கிட்ட வந்து, தம்பி எனக்கு பணம் தேவைன்னா ஆண்டவர் தருவார். உன்கிட்ட எனக்கு தர சொன்னாருன்னா நீ கொண்டு வந்து கொடு, நான் வாங்கிக்கிடுறேன். நான் உன்கிட்ட வந்து கடன் கேட்கறது இந்த ரத்தத்தில், இந்த சரித்திரத்தில் கிடையாது, செத்தாலும் கிடையாது. அப்படி ஒரு காரியம் நடக்க போறதும் இல்லை. எப்படி பொண்ணுகளெல்லாம் கட்டி கொடுக்க போறீங்களா? இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அது உனக்கு வேலை இல்லை.
இட் இஸ் த லார்ட்ஸ் வொர்க். அவருக்கு காரியம் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போறதும் இல்லை, சம்பளம் வாங்குறதும் இல்லை, நான் பசியோடு பட்டினியோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேன். நீ வேதனோடு நடத்துகிற நாட்கள் சீக்கிரமா முடிஞ்சிடும். உன் புருஷனை சந்திப்பார், உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை தோத்தரிக்கணும், பஞ்சப்பாட்டு பாடுறதை நிறுத்திடணும். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எப்படி படிக்க வச்சீங்க? எப்படி படிக்க வச்சீங்களா? வெள்ளக்காரன் பணம் ஏதாவது தந்தானா? செத்து போனவனுக்கு மகன் என்ன சொன்னாலும் சரி, வெள்ளக்காரன் ஒரு பையன்கிட்ட கை நீட்டி நான் ஒரு பைசா வாங்கல, கோயில் கட்டுக்கும் வாங்கல, என் குடும்பத்துக்கும் வாங்கல, வாங்க போறதும் இல்லை, எனக்கு தேவையில்லை. இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு எழுந்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போய் சொல்லுங்கப்பா, உனக்கு கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், தேவைகளை சந்திப்பார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். நீ ஆதரவு வச்சுட்டியா? உன் புருஷன் செத்துட்டானா? உன் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்பட மாட்டாங்க. ஆகார குறைவு வருமா? வராது. வஸ்திர குறைவு வருமா? வராது. ஒரு ஊழியக்காரன் என்ன பார்க்க வந்து பேசிட்டு இருக்கிற சொன்னாரு, நான் உங்க அண்ணனை பார்க்க போனேன். ஆமா, அவர் தான் பெரிய பணக்காரராச்சா. என்ன சொன்னாரு? ஓ, நீ ஊழியக்காரன் தானா? 3 மணி நேரம் ஒழுங்கா ஜோம் பண்ணு, உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாட்டா என்னட்ட வா, நான் உனக்கு தாரேன்னு சொன்னாரு. நானும் உனக்கு இன்னைக்கு சொல்றேன், விசுவாசியே, யூ ப்ரே 3 hours டெய்லி. ஒரு நாள் 3 மணி நேரம் நீ ஜோம் பண்ணு. உனக்கு பணம் இல்ல, பொருள் இல்ல, ஆகாரம் இல்லைன்னா வா, நான் தாரேன். I am here to supply your needs provided you pray 3 hours in a day. 3 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணு பாப்போம். உயிர் தெழுந்த இயேசு நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். He is all powerful, he is almighty. Hallelujah. ஆண்டவரை பற்றி பிரசங்கிமார் சொல்லி கொடுத்து எல்லாம் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் உயிரோடு இருந்தாலும் நம்மளோட கஷ்டம் தானே. நமக்கு வயிற்று வலி வந்தா இயேசுனாருக்கா வலிக்கும்? நமக்கு வயிற்று வலி வந்தா எண்ணெய பூசி ஜெபம் பண்ணா வயிற்று வலி போச்சு இல்லையா? ஹல்லேலூயா. நெஞ்சு வலியா இருந்தா என்ன செய்கிறது? அதுக்கு ஒரு ஸ்கேன் தானே எடுக்கணும். ஒன்னை விட எனக்கு எத்தனை நாள் நெஞ்சு வலி எல்லாம் வந்துட்டு எங்கேயோ போச்சு. எங்கேருந்து வந்தோ அந்த இடத்துக்கு போ. எந்த பேய் கொண்டா சூனியம் பண்ணானா அவனுக்கு நெஞ்சு வலி வந்து அவனை கல்லறைக்கோ சுடுகாட்டுக்கோ கொண்டு போ. என்கிட்ட இந்த வேலையை வச்சுக்கிடாது. அவ்வளவுதான். இயேசு உயிர் தெழுந்த செய்தி சொல்லுங்க தம்பி, அதுலதான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இயேசு உயிர் தெழுந்தாலும் அவர் பரலோகத்தில் எல்லாம் இருக்கிறாரு. ஆமா, பரலோகத்தில் இருந்தா என்ன? பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எனக்கு வீட்டுக்கார பெரிய சட்ட பிரச்சனை. என்ன செய்ய போற? ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடுவோமா? அல்ல மாமாவை மச்சானை கூப்பிட்டுருவோமா? மச்சான், நீங்க வந்து எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் பஞ்சாயத்து பேசுங்க. பாஸ்டர், நீங்களாவது கொஞ்சம் வருவீங்களா? நான் வரமாட்டேன். எதுக்கு வரணும்? உனக்கு அப்பாவுக்கு அப்பாவாக எல்லாத்துக்கும் எல்லாமே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், ஆண்டவரே இயேசுப்பா எங்க வீட்டுக்காரரை கொஞ்சம் மாத்திருக்கணும். உங்க வீட்டுக்காரரை மாத்திருக்காரு. ஹல்லேலூயா. என் கொஞ்சாதி எரிஞ்சு விழுறா, நல்ல சாப்பாடு செய்து தர்றா இல்ல, இவ்வளவு மூஞ்சோட பண்ணி மூஞ்சோட மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. ஆண்டவரே எனக்கு அப்பா கொஞ்சம் மாத்திரு, என் பொஞ்சாதி என்ன மாத்திருவாரு. தம்பி நீ வாரம் அவன் சிரிச்ச மாமா, இப்ப என்ன ரொம்ப சிரிப்பா இருக்கு. என்ன உங்க அப்பா வந்துட்டு போனாரோ? இல்ல இல்ல, எனக்குள்ளே ஒரு மாறுதல் தான். அதுதான் ஏசப்பா செஞ்சுட்டாரு. ஏசப்பா செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஒன்னும் தெரியாது, பைபிளும் தெரியாது, ஆண்டவரும் தெரியாது. இயேசுனாரு சொத்து போனது போல ஒரு கூட்ட மக்கள் இயேசுனாரை பின்பற்றிட்டு வர்றாங்க. இதான் பெரிய கேவலமா போச்சு. உயிர் தெழுந்த இயேசுவை பின்பற்றவங்க போல இருக்குது. உங்களை பார்த்தா தம்பி, உன்னை பார்த்தா எப்படி தெரியுது? செத்து போன கடவுளை பின்பற்ற போல. உங்க குடும்பத்திலே ஒரு பலரும் செத்து போயிருக்கலாம், அது போயிட்டு போகுது. இனி அவங்க யாரும் உயிரோட எழும்ப போறதில்லை. இப்ப கொஞ்ச காலத்துக்கு இயேசு உயிர் தெழுந்தார். நான் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டேன். உங்களுக்கு தூக்கம் வருமா பாஸ்டர்? தூக்கம் வராட்டா நீங்க என்ன செய்யிருக்கீங்களா? எனக்கு சரியா தூக்கம் வந்துடும். தூங்க வேண்டிய நேரம் தூங்குவேன். சாப்பிடணும்னு தோணா சாப்பிடுவேன், சாப்பிடணும்னா சும்மா இருக்கு, உபவாசம் பண்ணி ஜோம். நமக்கு இந்த வீணான கவலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட கூடாது. கவலையோ கண்ணீரோ விடுறவன் ஆத்திர போய் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுக்குவான். உனக்கு சூடு ஏறி போச்சு மண்டைக்கு. ஆளப்பாரு விசுவாசி இயேசுநாதரை பின்பற்றாங்களா? சிலுவையில் அறை உண்ட இயேசுநாதரை தான் பின்பற்றுறோம். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுநாதர். ஹல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சது போலதான் நீ நடக்கிறியா? நான் பரிசு எழுதி இருக்கிறேன், பாஸ் ஆகுவோ பாஸ்
உன்னை பேய் பிடிச்சிருக்குன்னு நான் சும்மாவா சொன்னேன்? எனக்கு அடிக்கடி கால் வலி வருது ஆண்டவரே, கால் வலி வருது. என்ன நோயோ ஒன்றும் தெரியல. டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்ல இருக்கிறாரு? கால் வலியோ கழுத்து வலியோ அவர் எல்லாம் குணமாக்குறார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். You are healed by his stripes. Hallelujah. எனக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்படும். சில கோபமா ஆத்திரம் வந்துடும். உயிரோடு இருந்த இயேசுனார் உனக்கு எல்லாம் செய்ய வரல. நாங்க ஞானஸ்நானம் எடுத்தா மாப்பிள்ளை கிடைக்குமா? நாங்க ஞானஸ்நானம் எடுத்தா வேலை கிடைக்குமா? நாங்க இயேசுனாரை பின்பற்றினா குழந்தை பிறக்குமா? இயேசுனாரை பின்பற்றினா கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது, பெண்ணு கிடைக்காது, குழந்தை பிறக்காது, படிப்பு கிடைக்காது, வேலை கிடைக்காது. இயேசுநாதரை பின்பற்றினா நாடோடிகளா, நோமேட்ஸ், நாடோடிகளாக அலைஞ்சு திரிய வேண்டியதான். ஏதாவது வயிறு பசிக்கிறதா இருக்கா, கொஞ்சம் தருவீங்களா, குடும்பம்னா கொடுங்கள். Do you think that the followers of Jesus are all beggars? ஆண்டவரை பின்பற்றவங்க, உயிர் திறந்த இயேசுவை பின்பற்ற எவனும் பிச்சைக்காரனா இருக்க மாட்டான். ஆண்டவர் விடமாட்டார், நீதிமான் கைவிடப்பட மாட்டான். அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாதுப்பா, தெரிஞ்சுக்கிட்டுப்பா. இயேசுனார் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார். எத்தனை வருஷம் கொண்டாடிட்டு நீ திண்டாட்டம் பண்ணிட்டு நடக்கிறிய. இயேசுனாருக்கு பேரையே அவதூறு பண்ணிட்டு நடக்கிறியா? ஐயா, எனக்கு சரியான போசாக்கு இல்லை, மேசாக்கு இல்லை, எனக்கு சரியான ஓசரிப்பு இல்லை. ஓசரிப்பு வேணுமா? என்ன ஓசரிப்பு வேணுமா? ஆண்டவர்கிட்ட கேளு. எனக்கு வீட்டுல நான் டப்பா ஸ்வீட் டப்பாவை திறந்து பார்க்கிறேன், அங்க ஒண்ணும் இல்லை. நான் யாராவது வாங்கிட்டு வர மாட்டாங்களா? நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் திறந்து போடுனது எனக்கு வருது போன் கால். வீட்டுல இருப்பீங்களா? போயிருக்கீங்களா? வீட்டுல தான் இருப்பேன். இதா வந்தாச்சு ஸ்வீட். ஹல்லேலூயா. எனக்கு என்ன வேணும், அவனுக்கு என்ன வேணும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னும் வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார்ப்பா. ஒன்னும் தெரியாத செத்து போன கடவுளை நீ முன்னால வணங்கின சாமியை போல ஏற்றினாருன்னு நினைச்சிட்டேன். அதுதான் தப்பு. யூ ஆர் ராங். நீ அதுதான் பண்ணிட்டு இருக்கிற. இப்போ எனக்கு தெரியுது. விசுவாசி நாம் 10 வருஷம் பொதுமையோடு வருது. ஷேர் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தவர். ஹல்லேலூயா. அவர் என்னை குணமாக்குகிறார், எனக்கு பலன் தருகிறார், சுகம் தருகிறார், எனக்கு வாழ்வு தருகிறார், வழி நடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். அதான் உண்மை. சும்மா ஒன்றும் தெரியாத வச்சு கேவலமா ஆண்டவரை தெருவில் இழுக்கிற போல பண்றதுனாலதான் ஒருத்தர் ஆண்டவரை தேடி வரல. உனக்கு சொல்லுக்கும் கூச்சமா இருக்கும். பேசுனார் உயிரோடு எழுந்தார்னு சொன்னா அவங்க இன்னும் நினைச்சுக்கிடுவான். பிரிவு பேசுனார் உயிரோடு எழுந்தார்னு சொன்னா மதம் மாத்துறான்னு சொல்லுவேன். ஏசு உயிரோடு எழுந்தது உனக்காக, எனக்காக, உனக்கு வாழ்வு தர, உனக்கு நிச்சய வாழ்வை தர, உன்னை வழி நடத்த, உன்னை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. This God is our God who will guide us till death. சாவு வரை நடத்துவார் உயிர் தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சா அவங்க பயத்தோட போறாங்க. பாவியா, பாவமா இருக்குல்ல. The women left the tomb quickly. They were afraid, but they were also very happy. Hallelujah. அவங்க பயந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தலைவரை சிலுவையில அறைஞ்சு கொண்டு போட்டாங்க. அவரும் செத்து போயிட்டாரு, அடக்க முடியாது. இனி அவங்களுக்கு நம்பிக்கை யாருமே இல்லை. அந்த யூத சமுதாயம், பிரதான ஆசாரியம், வேதபாரம், பரிசேய கூட்டம் எல்லாம் இயேசுவுக்கு விடும். இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையில ஒரு பிடிமானம் இல்லை. பயந்து செத்துட்டு இருக்கிறாங்க, பயத்தோட போனாங்க. தூதன் சொல்ல பிறகு அவங்களுக்கு ஒரு செம்பு வரல, தைரியம் வரல. நீங்க அப்படித்தானா? உங்களுக்கு பயம் மாறிச்சா? தம்பி, பயம் மாறிச்சாப்பா? உனக்கு எல்லாம் பயம் மாறிச்சா? பயம் மாறிட்டான்னு தான் கேட்கிறோம். எனக்கு சாயங்காலம் ஆன உடனே, இருட்டின உடனே பயம் வந்துடும். ஆமாங்க, பேய் வந்துடும். உனட்ட தான் எப்போதும் பேய் கூட தானே இருக்கிறோம். பிறகு உனக்கு எப்போதான் பயம் இல்லை? பயம் இல்லை, இயேசு என் துணை. ஹல்லேலூயா. அவங்க பொம்பளைங்கல்ல. ஓ, நீங்களும் பொம்பளைங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் பயம். அது சுவாபத்தின்படி இருக்க வேண்டியதுதான். இதுக்கு இல்லை பயம். நமக்கு பயம் இல்லை. எங்க அம்மாவும் பயம் இல்லாத ஒரு ஆள், எங்க பாட்டி பயம் இல்லாத ஆள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காட்டு பகுதி வழியாக போக வேண்டி இருந்துதான். அவங்க நிறைய குண்டல மண்டலம் எல்லாம் போட்டிருந்தாங்களே எங்க பாட்டி. அப்ப எல்லாரும் சொல்றாங்களா, நீ இப்ப இருட்டுல தனியா போனா பிரச்சனை ஆகியும், ஒன்னும் எவனா கொண்டு போடுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நகை எல்லாத்தையும் சுருட்டி கட்டி, கொண்டையும் கட்டி, ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அறிவாயம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எவன் வந்தாலும் 2ல் 1, ஒரு வெட்டு 2 துண்டு. எங்க பாட்டி, எங்க அம்மாவுக்கு அம்மா பயங்கரமான மண்ணு, பயங்கரமான வீரம். நீங்க எல்லாம் பயந்த சுபாவம் இல்ல. பாஸ்டர், இந்த பையனை கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, அவங்க தூக்கி போடுது. பயந்த சுபாவம் இது. பயந்த சுபாவம் நீ லாயக்கு இல்லை. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை.
பயத்தை எல்லாம் விட்டுரு. பயமே நமக்கு தேவையில்லை. அன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொன்ன பிறகாது அந்த சகோதரிகளுக்கு பயம் மாறி இருக்கணும். ஆனால் அந்த காட்சியெல்லாம் கண்டு 2 நாள் தானே முடிஞ்சு. அதனால அவங்களுக்கு மனசுல ஒரு பயம் தாங்க. உண்மையிலே நீங்க அந்த காட்சியை காணல, நம்ம அந்த காட்சியை பற்றி கேள்விப்பட்டோம், அறிஞ்சோம். நமக்கு இப்ப இயேசு உயிரோடு எழுந்த உண்மையை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், அனுபவிக்கிறோம். இப்ப நமக்கு சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஹல்லேலூயா. அவரவருக்கு வரி வந்தாதான் சந்தோஷம் பொங்குதா, போகாம போகும். ஒன்ன தாண்டின வரியெல்லாம் நான் சந்திச்சு வந்திருக்கிறேன். நமக்கு சந்தோஷம் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் சந்தோஷம் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அது சாகு வரை இருக்கத்தான் செய்யும். சாக போறவங்களும் சந்தோஷமா தான் ஹல்லேலூயா வண்டியை ஓட்டிட்டு போயிருவோம். ஹல்லேலூயா. அவங்க பயந்துகிட்டு கல்லறை விட்டு புறப்பட்டு என்ன பண்ணாங்க? சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஹல்லேலூயா. எப்போதும் கல்லறை கிட்டே இருக்கக்கூடாது. கல்லறையில அங்க ஆளை அடக்கம் பண்ணியாச்சா, முடிஞ்சு போச்சா, போயிட்டே இருங்க. உங்களுக்கு தான் நல்ல செய்தி சொல்லியாச்சு இல்ல, புறப்படுங்க, போங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். எங்க பாட்டி ஆண்டவருக்குள்ள செத்தாங்க, அவங்க உயிரோடு எழும்புவாங்க. எங்க ஆண்டி எழும்புவாங்க, உங்க அக்கா எழும்புவாங்க, உங்க அம்மா எழும்புவாங்க. ஹல்லேலூயா. கல்லறை பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. பயம் இல்லை, இவங்க சந்தோஷப்பட்டுறாங்க. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா தம்பி? சந்தோஷம் இருக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். சந்தோஷம் இருக்கா? என்ன சந்தோஷப்பா? பேசினார் உயிரோடு இருந்த சந்தோஷம் உனக்கு இருக்க? அது போதும்பா. ஹல்லேலூயா. பயம் எல்லாம் போச்சா? பயம் போச்சா? இன்னும் பயமா இருக்கு. நான் பொம்பளை இல்லை. ஓ, நீங்க பொம்பளைன்னா பயமா இருக்கணும், ஆம்பளைன்னா பயம் இல்லாம இருக்கணும். ஆம்பளை தான் பயந்துட்டு இருக்கணும். எவன் எப்ப அறிவாள் எடுத்து வெட்டி கொள்வான்னு தெரியாது. உங்களையாவது விட்டுருவாங்க. உங்களுக்கு பயமா இருக்கு, பயத்தை எல்லாம் விட்டுருங்க. சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷத்தோடு போறாங்க. பயம் இருந்தாலும் சந்தோஷமா கல்லறையை விட்டு புறப்பட்டாங்க. சீசர்களுக்கு அறிவிக்க போனாங்க. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு போவீங்களா? நீங்க சாப்பிட்ட பிறகு அங்க வீட்டுல போய் அங்க கட்டில போட்டு கட்டில உருண்டு புரண்டு அப்படியே நெளிச்சு எடுத்து வாங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு பற்றி சொல்லுங்க. ஆளே கிடைக்கல, ஆளே இல்லை. அவனும் சொந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க செய்யற தப்பு, இது பெரிய தப்பு. இந்த தப்பை மாத்திருங்க, சரி பண்ணிடுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நற்செய்திய இன்னைக்காவது போய் சொல்லுங்கப்பா, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். 9ஆம் வசனத்தில் இருக்கு, மத்தேயு 28:9. இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க, ஹலோ வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. அவங்க போய் ஆண்டவர் ஏசுனாரு, காலை பிடிச்சி பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீசர்களை பார்த்து என்ன சொன்னாரு? பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரர்கள் கலிலியாவுக்கு போக சொல்லுங்க, கலிலியாவுக்கு போக சொல்லுங்க. 28:10 இருக்கா? இருக்குது இல்லையா? அதான ஆண்டவர் இயேசு சொன்னாரு. Jesus said to them, don't be afraid. Go tell my followers to go to Galilee. They will see me there. கலிலியாவிலே என்னை காண்பார்கள். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. தூதனும் பயப்படாதேன்னு சொல்லிட்டான். உயிர்த்தெழுந்த இயேசுவும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் என்ன எழுதுறாரு? மத்தேயு சுவிசேஷத்துல இவ்வளவுதான் எழுதியிருக்கு சுருக்கம். மார்க் என்ன எழுதுறாருன்னா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசுநாதருடைய கல்லறைக்கு யாரெல்லாம் போனாங்கன்னு ஒரு பட்டியல் குறிப்பிடுகிறார். யாரெல்லாம்? the next day மேரி மேக்தலின், சலோமே and Mary the mother of James. யாரெல்லாம்? மகதலேனா மரியாள், சலோமே, அடுத்து யாக்கோபின் தாயாகிய மரியாள். அந்த சோந்த வர்க்கங்களை போடும்படி வந்திருக்கிறார்கள். அவங்க போனா என்ன பாக்குறாங்க? அங்க கல் இருக்குது, கல் இருக்குது, வயிற்றுல கல் இருக்குது, பிறப்பையில கல் இருக்குது, கல் இருக்குது, கல் இருக்குது, முள் இருக்குது, தொண்டையில முள் இருக்குது. நீங்க மீன் வாங்கி தின்னது சரிதான், கொஞ்சம் ஒழுங்கா யோக்கியமா தின்னுந்தா தொண்டையில முள் இருக்குமா? வயிற்றுல கல்லு, தொண்டையில முள்ளு, கல்லு முள்ளும் கேவலமா போச்சா? ஐயோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாய் மரியாள், சலோமே போயிருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா
கல் இருக்குதான். எங்க இருக்கு கல்? கல் எங்க இருக்கு? கல்லறை இடத்துல இருக்குது. அங்க போய் பார்த்துட்டு மாறி மாறி முடிச்சு விட்டு சொல்றாங்க, என் மக்காக யார் கல்லை புரட்டி தள்ளுவான்? யார் ஏன் கல்லை புரட்டி தள்ளுவான்? சரியா பாருங்கம்மா, அம்மா சரியா பாரு. நீ சரியா பார்க்கல. ஏறிட்டு பார்த்த வேளையில கல்லு புரட்டி இருக்க கண்டார்கள். இந்த கல்லு தான் யார் வச்சது? சொன்ன அருமத்தியாவது யோசேப்பு கல்லறை பெரிய கல்லை வச்சுட்டு போனாரு. மத்திய 27:60 அதைத்தான் பிளாத்துடத்துல போய் சொல்லி ரோம முத்திரை பதிப்பிச்சு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு மத்திய 27:62 65 வரை படிச்சோம்ல, அது அந்த கல்லு தான் இது. புரியுதா? கல்லை யார் புரட்டுவான்? சும்மா உத்தேசமா இப்படி பார்த்துக்கிட்டு மெழுக்கா பார்த்துட்டு கல்லை யார் புரட்டுவான்? கல் இருந்தது உண்மைதான். ஆனால் அது புரட்டப்பட்ட கல், அது கல்லறையிலே மூடி இல்லை, கல் புரட்டப்பட்டிருக்கிறது. யார் புரட்டுவான்? புரட்டியது யார் புரட்டுவான்? சரியா பாரு, கல் புரட்டி தான் இருக்குது. ஹல்லேலூயா. சரியா பாரு, வைத்த குத்தி பாரு, வைத்த குத்தி பாரு, கல் இல்லை. ஹல்லேலூயா. கல் இல்லை, கல்லும் இல்லை, முள்ளும் இல்லை. யார் புரட்டினா? மத்திய 28:2 இருக்கு. கர்த்தருடைய தூதன் புரட்டி விட்டார். ஹல்லேலூயா. கல் இருக்கா? லாசரு மரித்து அடக்கம் பண்ணி 4வது நாள் இயேசு சென்றார். அங்க கல்லறையில கல் வச்சிருந்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த கல்லை புரட்டுங்கள் சொன்னார். இயேசுநாதர் அடக்கம் பண்ணி அவருக்கு கல்லறையிலையும் கல் பெரிய கல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யாரையா புரட்டுவா? இயேசுவின் தாயும் மகதலேனா மரியாளும் எல்லா பொம்பளைங்களும் போய் சேர்ந்து உருட்டோ உருட்டு, கல்ல உருட்டுங்க, கல்ல உருட்டுங்க, கல்லையா உருட்டுனாங்க. தூதன் வந்து விட்டார், கர்த்தருடைய தூதன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கல் இருக்கா? நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், சோத்திரம் சோத்திரம், ஜோம் பண்ண எண்ணெய் போட்டாச்சு. கர்த்தருடைய தூதன் கல்லை தூக்கி வெளியே போட்டுட்டார், பைக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. கல்லு புரட்டியாச்சு. ஆனாலும் ஒரு சந்தேகம் தான், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இன்னும் எடுத்து பாருங்க, நான் கணக்கில் இல்ல. கமான் கோ ஹெட். கல்லு புரட்டியாச்சு, கல் இல்லை, கல் இல்லை. ஹல்லேலூயா. கல்லு புரட்டியாச்சு. கல்லறைய மூடி வச்சிருந்த கல்ல புரட்டியாச்சு. அங்க யோசனார் உள்ள இருக்காரு இல்ல, அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்க இல்லை. ஹல்லேலூயா. நல்லா இருக்கா? கல் இல்ல. ஹல்லேலூயா. வாழ்க்கையில நமக்கு சில அப்ஸ்டக்கிள்ஸ், சில தடைகள் இருக்கிறதாக தெரிகிறது. ஓஹோ, கல்ல போல பெரிய பிரச்சனைகள், பெரிய பாரங்கள்லாம் இருக்கப்பா. இட் வாஸ் எ வெரி பிக் பேர்டன் ஃபார் மீ. எனக்கு பெரிய பாரமான ஒரு சுமையாக கல்லா தெரியுது. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? எனக்கு யார் இப்ப உதவுவான்? யார் கல்ல புரட்டுவா? தம்பி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு கல்ல புரட்டுற கர்த்தருடைய தூதனை அனுப்பிடுவாரு, கல்ல புரட்டிடுவார். சிங்கங்களின் வாயை கட்டும்படி தூதனை அனுப்பி தானியலுக்காக சிங்கங்களின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. கல்லை யார் புரட்டுவா? எனக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆண்டவரே, நான் யாருக்கு சொன்னா யாருக்கு புரியும்? உங்களுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது தெரியுது. உங்களுக்கு கல்ல புரட்டுறதுக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், ஆண்டவர் தூதனை அனுப்பி கல்ல புரட்டிடுவாரு. நல்லா பாருங்க, கல்ல புரட்டியாச்சா? புரட்டியாச்சு. தோசை சுட்டாச்சா? சாப்பாடு ரெடியா? இல்ல, இன்னும் 3:30 மணி ஆகும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, 3:30 மணி ஆகும். சரிதான், உங்க கணக்குப்படி நீங்க 3:30க்கு தானே சாப்பாடு தயார் பண்றீங்க. அவ்வளவு சுறுசுறுப்பு, அவ்வளவு உற்சாகம். லூக்கா சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் சுருக்கமாக. அங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த செய்தியை தூதன் சொல்லிவிடுகிறான். அதுக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் 2 பேர் அன்று பகல் வேளையில எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போறாங்க. லூக்கா 24:13. அந்த 13 இருந்து 31 வரையில நீங்க படிக்கிற வேளையில அவங்க 2 பேரும் பேசிட்டே போறாங்க. 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிறார்கள். இயேசுநாதர் உயிர் தெழுந்த அந்த நாளில் பகல் வேளையில் பகல்ல போறாங்க. எம்மாவூர் என்கிற கிராமத்துக்கு போறாங்க இயேசுவின் சீஷர்களில் 2 பேர். 15ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவும் அவர்களுடனே கூட போனார். இயேசுவும் அவர்களுடனே கூட போனார். அப்ப அதுல ஒருத்தன் பேரு கிளையோப்பா. கிளையோப்பா 18 இருந்து 21 வரையிலும் படிக்கிறவங்க கிளையோப்பா சொல்றாங்க, நம்ம ரட்சிப்பாரு, மீட்பாரு, காப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டானுங்களே. 25 இருந்து 27 வரை ஆண்டவர் சொல்றாரு, யார பத்தி பேசுறீங்க? யார அப்படி பண்ணிட்டாங்க? உமக்கு இது தெரியாதா? நீர் இங்க உள்ளவர் இல்லையா? ஐயோ இப்படி சொல்லுறீர அப்படியெல்லாம் அவங்க பேசுறாங்க.
ஆண்டவர் இயேசு நல்ல பதில் கொடுத்து தான் பார்க்குறாரு. இவங்களுக்கு சரியா ஏற மாட்டேன்னு சொல்லுது. 24, 25 நீங்க படிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்கிறார். எடுத்து சொல்றாரு. அதுக்கு பிறகு நேராயிட்டு, சாயங்காலம் ஆயிட்டு, பொழுது போயிட்டு, எங்க கூட தங்கிருங்க, நீங்க வாங்க, வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரு சேருமையா பந்தியிலே சிறியவராம் எங்களிடம். ஆண்டவர் இன்னொரு கிராமத்துக்கு போறவரை போல கண்டித்தார், வருந்தி கூப்பிட்டார்கள். போனாரு, அப்பத்தை கொடுத்தார்கள், அதை வாங்கி ஆசீர்வதித்தோம். their eyes were open, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் மறைந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு சம்பவம். ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார் நாங்க நினைச்சிருந்தோம், அவரை கொண்டு போட்டாரு, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்து 3-4 நாள் ஆகி போச்சு. யார்கிட்ட சொல்றாங்க? இயேசுநாதரே, இயேசுநாதரே. அவங்களுக்கு இயேசுநாதரேன்னு தெரியாது. யாரோ ஒரு ஆண்டு, ஐயா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்படி சொல்லிட்டு நடக்காதுங்க. இனிமேல் இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற உண்மை உலகம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நமக்கு முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை போல சொல்லிட்டு நடக்காதுங்க. என்ன? ஆண்டவர் இயேசு பாடுபட்டா, மகிமையிலே காணப்பட்டா. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறார், அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களை, உங்க வீட்டை, உங்க அப்பத்தை, உங்க தண்ணீரை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து யோவான் சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா, யோவான் என்ன சொல்றாருன்னா 20ஆம் அதிகாரத்துல, அதிக இருட்டோடே கல்லடத்துக்கு மகதலேனா மரியாள் போனாள். போய் பார்த்தா அங்க ஒரே ஒரு ஆள் இருக்குது, அவர் இங்க இல்லைன்னு சொல்றாப்புல. அவள் பேதுருவிடத்திலும் இயேசுக்கு அன்பான சீஷரிடத்திலும் போய் சொல்றாப்புல. அவங்க 2 பேரும் ஓடி வர்றாங்க. யோவான் 21 முதல் 18 வரையிலும் படிச்சுக்கிடுங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, ஒன்றும் தெரியல, திரும்ப போயிட்டாங்க. பிறகு அவன் அழுதுகிட்டே நிற்கிறான், கல்லறை பக்கத்தில் அழுது 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 நிற்கிறான். அங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு. அவளுக்கு இருட்டில் பார்த்தா தோட்டக்காரனை போல தெரியுது. ஐயா சார், நீங்க அவரை எடுத்துட்டு போனோம்டானா சொல்லுங்க, நான் அவரை தூக்கிட்டு போயிருவேன். அடக்கமா நீ 3ஆவது ஆளு இவ சொல்ற, நீங்க அவரை கொண்டு போயிருந்தீங்கன்னா சொல்ல, நான் தூக்கிட்டு போறேன். அவளுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, காம கிறுக்கா, நோச விவாரம். அவள் இடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஆண்டவர் இயேசு பரிசுத்தர், மகதலேனா மரியாள் பரிசுத்தமானவள். சாசு துரத்தினால ஆண்டவர் வைத்திருந்த அளவில்லாத அன்பினால அதிக இருட்டோடே சுகந்த வர்க்கத்தோடே சென்றாள். அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவள் தப்பான வாழ்க்கை வாழ்ந்தவள் அல்ல, அவள் சமாரியாசரி அல்ல. ஆண்டவரா இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அங்க நிக்கிறது தோட்டக்காரன் சொல்லி கேட்டா, அங்க என்ன நடக்குது? அவ சொல்ற, அவ தோட்டக்காரன் வச்சிருந்தவன் எடுத்துட்டு போறேன், சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் பின்னாக திரும்பி, அவளுக்கு தெரியல, இயேசுன்னு தெரியல, உயிர் தெழுந்த இயேசு அவளுக்கு தெரியல. இயேசு அவளை பார்த்து, யோவான் 20:12, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? You man, why do you cry, whom do you seek? யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய்? அந்த வகையில் நான் மரியாதை போல, அந்த கலர தோட்டத்துக்கு போனது போல, ஒருவேளை நீ இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு நீ இருக்கலாம். நீ நம்பியிருந்த ஆண்டவர் போயிட்டாருன்னு நினைக்காத, இயேசு ஜீவிக்கிறார். நீ வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? நீ ஏன் அழுகிற தம்பி, பாப்பா, நீ ஏன் அழுகிற, யாரை தேடுகிற? உனக்கு அழாதே என்று சொல்ல ஆண்டவர் வந்திருக்கிறார். அழ வேண்டாம் மகனே, உன்னேசு கைவிடமாப்பா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு சொல்லிட்டு பிறகு அவளை பேரை சொன்னாரு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மரியாளே என்று சொன்னார். The sweet melodious voice of Jesus. ஆண்டவர் இயேசுவின் இனிமையான மதுரமான சவுண்டு கேட்டதும் அவளுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஹல்லேலூயா. என்னை தொடாதே என்று சொல்கிறார். பிறகு மகதலேனா மரியாள் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் போய் சொன்னார். நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில
எதற்காக அழுகிற? உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். பேர் சொல்லி அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நானும் அழுதுகிட்டே இருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். இனிமேல் நீ அழ வேண்டாம் என்று சொல்லுகிறார். உன்னுடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்கிறார். அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவிக்கிறார். உன்னையும் என்னையும் நேசிக்கவே இயேசு தன் ஜீவனை விட்டார், உயிரோடு விழுந்து விட்டார். ஹல்லேலூயா. இனி நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். நீ கவலைப்படுவியா? நீ கவலைப்படுகிறவளா இருந்தால் ஒன்னும் சாதிக்க முடியாது. நீ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ பின்பற்றுகிறவளே கிடையாது. நீ வாபஸ் வாங்கிரு. நீ ஞானஸ்நானம் எடுத்தது சும்மா ஒரு சடங்கு. நீ கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. நீ ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு உனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்துக்குவார். கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.